இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் சீரீஸ்ல நம்ம வந்து பேட்டர்ன் 1, 2 பாயிண்டர்ஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதுல எப்பலாம் நம்ம வந்து பேட்டர்ன் ஒண்ணு அப்ளை பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாலிண்ட்ரோம், சார்ட்டட் அரே, பேர் சம்மா, கம்பேரிங் போத் திங்ஸ். பாலிண்ட்ரோம், சார்ட்டட் அரே, பேர் சம் நம்ம பார்த்துட்டோம். கம்பேரிங் போத் திங்ஸ்க்கு நம்ம பார்க்கணும். அ ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிளா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர்ன்ற ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல என்னன்னா, இப்போ நமக்கு இங்க வந்து இண்டெக்ஸஸ் குடுத்துருவாங்க. இது வந்து இண்டெக்ஸஸ் 8 வரை எனக்கு இதெல்லாம் வந்து ஹைட் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்ப நான் அதிகமான வாட்டர வந்து எந்த ஏரியால நான் ஸ்டோர் பண்ண முடியுன்றத நான் கண்டுபிடிப்பேன். மேக்ஸிமம் ஏரியாவ நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ அம் இதுக்கு கான்செப்ட் என்னன்னா, இப்போ நம்ம இந்த பார வந்து எப்படின்னா, இப்படி திக் பண்ணணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா, அ அ 0ல இருந்து 8 இண்டெக்ஸஸ் வரை ஹைட்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இது வந்து y ஆக்ஸஸ், இது வந்து x ஆக்ஸஸ். இப்போ வந்து ஹைட் 1ல இருந்து நான் ஹைட் 8 வரை நான் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணேன்னா, 1 ஹைட் வரை இருக்க வரை தானே ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது மினிமம் ஹைட் இருக்கிற வரை தானே நான் மேக்ஸிமம் ஹைட் கிட்ட வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்ட்டா? மினிமம் ஹைட்ல இருந்து இப்ப நான் இந்த 8 எடுத்தேன்னா, 8ல இருந்து எனக்கு இது வரை அதாவது 1 கிட்ட வரை என்னால போக முடியாது. மினிமமா இங்க வந்து எனக்கு 7ன்னு ஒரு ஹைட் இருக்கு. 7ல இருந்து எனக்கு இங்க ஹைட் 8 இருக்கு. அப்ப நான் இதுவரை தான் ஸ்டோர் பண்ணுவேன். விச் மீன்ஸ் நான் மினிமமா ஒரு ஹைட்ட எடுத்தேன் அப்படின்னா, மேக்ஸிமமா இருக்க ஹைட் வரைக்கும் ஐ கேன் ஸ்டோர். அதுதான். இப்போ இங்க மினிமமா நான் ஹைட் 1 எடுத்திருக்கேன். மேக்ஸிமமா ஹைட் 7 வரை என்னால ஸ்டோர் பண்ண முடியுது. இத வந்து நம்ம 2 பாயிண்டர் ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, i வந்து 0ல இருந்து n-2னும், j வந்து i+1ல இருந்து n-1ம் வச்சு ஹைட் மினிமமும், வித் வந்து என்னன்னா, அந்த 2 பாயிண்டரோடைய டிஃபரன்ஸ் தான் வித். ஏரியான்றது ஹைட் இன்டு வித். மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஆனா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வரும், விச் இஸ் நாட் த ரெக்கமெண்டட் ஒன். அப்போ நமக்கு பக்கத்துல அந்த பாயிண்டர் வச்சிருக்கிறதால தானே அந்த ப்ராப்ளம் வருது. இங்கேயே i, இங்கேயே j வச்சுக்கலாம்னு அந்த ப்ராப்ளம் வருது. இப்ப இதே நான் வந்து L இங்க வச்சுட்டு, R அங்க வச்சுட்டு, L வந்து 6 விட சின்னதா இருக்கிற வரை நான் லூப் ஐட்ரேட் பண்ணேன்னா, அப்ப வந்து ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இப்போ நமக்கு தெரிய வேண்டியது எந்த மொமெண்ட்ல நான் L இன்கிரிமெண்ட் பண்ணணும், எந்த மொமெண்ட்ல நான் R டிக்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ அஹ் அதுதான். இப்போ 2 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். Lல 6ல இருக்கு. மினிமமா இருக்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ எல் வந்து 6 விட கம்மியா இருந்துச்சுன்னா, ஹைட், விட்த், ஏரியா கண்டுபிடிச்சுட்டு, மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிச்சுட்டு, அம் இப்ப இந்த கேஸ்ல வந்து எல்லாரும் எண்ட்ல இருக்கு. எப்போ நான் எல்ல இன்கிரிமெண்ட் பண்ணணும், எப்போ நான் ஆர டிக்ரிமெண்ட் பண்ணணும், இந்த 2 கான்செப்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டா? எப்ப நான் எல்ல வந்து இன்கிரிமெண்ட் பண்ணலாம்? எல்ன்றது வந்து அ எனக்கு இந்த சைடு இருக்கு. கரெக்ட்டா? எல்ன்றது எனக்கு இந்த சைடு இருக்கு. ஆர்ன்றது எனக்கு இந்த சைடு இருக்கு. எப்ப நான் வந்து எல்ல இன்கிரிமெண்ட் பண்ணலாம்? எனக்கு வந்து ஹைட் கம்மியா இருந்துச்சுன்னா, ஐ கேன் இன்கிரிமெண்ட். கரெக்ட்டா? ஏன்னா ஹைட் அதிகமா இருக்கிற வரை நான் வாட்டர ஸ்டோர் பண்ணணும். அதே மாரி தான் வைஸ் வெர்சா. இங்க வந்து எனக்கு வாட்டர் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, நான் டிக்ரிமெண்ட் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஹைட் வந்து 5 இருக்கு, ஹைட் 2 இருக்கு, ஹைட் வந்து 9 இருக்கு. இப்ப ஹைட் 5ல இப்போ லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் எல் இருக்கு, இங்க ஆர் இருக்கு அப்படின்றப்போ, நான் வந்து ஹைட் வந்து 5 கன்சிடர் பண்ணிப்பேன். வித் வந்து அது என்னவோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நான் இதை டிக்ரிமெண்ட் பண்றதை விட இதை தான் நான் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும். பிகாஸ் எனக்கு வாட்டர் எங்க நான் வந்து அதிகமா ஸ்டோர் பண்ண முடியும். மினிமம் ஹைட் மூவ் பண்ணா மேக்ஸிமம் ஹைட் இருக்கிற வரைக்கும் என்னால ஸ்டோர் பண்ண முடியும் இல்லையா? அப்ப அதை நான் எல்லாம் இன்கிரிமெண்ட் பண்ணணும். சோ இதுதான் இதுதான் அப்ரோச். இப்போ ஹைட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா எல் பிளஸ் பிளஸ், ஹைட் கம்மியா இல்லைன்னா ஆர் மைனஸ் பிளஸ் தான் கான்செப்ட். இப்போ நான் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க இதுபடி இதெல்லாம் ஹைட் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ வந்து ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் எல் இங்க 0th இண்டெக்ஸ்லயும் ஆர் வந்து 8th இண்டெக்ஸ்லயும் இருக்கு. மினிமம் வந்து ஹைட் ஆஃப் எல் கமா ஹைட் ஆஃப் 8, 1 கமா சாரி இது வந்து 7. ஓகேங்களா? இது 8 கிடையாது, இது 7. இங்க அது வந்து இண்டெக்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 வரை இருக்கு. ஓகே. 1 கமா 7ஓட ஆன்சர் என்ன? எனக்கு 1 தான் மினிமம். ஹைட்
வித் வந்து பாத்தீங்கன்னா ஆர் மைனஸ் எல் 8 - 0 8 ஏரியா வந்து 8 இன்டூ வித் 1 × 8 வந்து எனக்கு 1 வரப்போகுது. மேக்ஸிமம் ஏரியா இப்ப நான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் ஆஃப் ஏ கமா மேக்ஸ் ஏரியா. ஏ என்னது 8. ஆனா இனிஷியலா அசைன் பண்ண மேக்ஸ் ஏரியா மினிமம் வேல்யூ, ஸோ அப்போ 8 தான் வரப்போகுது. இப்போ அடுத்த கான்செப்ட் நான் எல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா ஆரை இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா? இப்போ இங்கே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹைட் 1க்கு ஐ கேன் ஸ்டோர் டில் திஸ் கரெக்டா. இப்போ நான் எல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் கரெக்டா, ஏன்னா அதுதான் ஹைட் கம்மியா இருக்கு. ஐ கேன் ஸ்டோர் த வாட்டர் டில் த மேக்ஸிமம் வேல்யூ கரெக்டா. ஸோ அதனால நான் வந்து எல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எல் இங்க இருக்கேன், ஆர் வந்து எனக்கு இங்க இருக்கு. எல்லோடைய ஹைட் என்ன 8, ஆரோடைய இண்டெக்ஸ்ல இருக்க ஹைட் என்ன 7. ஸோ மினிமம் ஆஃப் 8, 7 எனக்கு 7 தான் வரப்போகுது. வித் வந்து ஆர் மைனஸ் எல் 8 - 1 7. ஏரியா வந்து 8 இன்டூ வித் 7 × 7 49. ப்ரீவியஸா கிடைச்ச மேக்ஸ் ஏரியாவோட வேல்யூ என்ன 8, இப்ப கிடைச்சிருக்க வேல்யூ என்ன 49. ஸோ மேக்ஸிமம் 49 தான் இருக்க போகுது. இப்போ ஹைட் ஆஃப் எல் வந்து 8, ஹைட் ஆஃப் ஆர் வந்து 7. நமக்கு நம்மளோட மோட்டோ என்ன, கம்மியான எந்த ஹைட் இருக்கோ அதுல இருந்துதான் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணோம். அப்பதான் மேக்ஸிமம் ஹைட் வரை ஐ கேன் ஸ்டோர் த வாட்டர். இப்போ எனக்கு இந்த ஹைட் ஆஃப் 8லயே எனக்கு வந்து மினிமமா இருக்குன்றப்போ நான் வந்து அதிகமா இருக்கவே நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபர்தரா நான் செக் பண்ணலாம். ஸோ அதனால நான் வந்து ஆரை நம்ம இங்க டிக்ரிமெண்ட் பண்ணணும். அதான் ஆர் மைனஸ் மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் கேஸ்ல ஆர் எனக்கு இங்க வந்துடும், எல் வந்து ஸ்டில் இங்கே தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் இருக்க போகுது. இப்போ ஹைட் வந்து ஹைட் ஆஃப் எல் கமா ஹைட் ஆஃப் ஆர் 8 கமா இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3. ஸோ மினிமம் வந்து எனக்கு 3. வித் வந்து பாத்தீங்கன்னா ஆர் மைனஸ் எல் 7 - 1 6. 3 × 6 18. மேக்ஸிமம் ஏரியா வந்து 49 கிடைச்சது. இப்போ 18. ஆனா மேக்ஸிமம் ஏரியா ஸ்டில் என்னது 49 தான். இப்போ இது வந்து மினிமமா இருக்கு. நான் இன்னும் மூவ் ஆன் பண்ணி போய் பார்த்தேன்னா இன்னும் என்னால மினிமம் கண்டுபிடிக்க முடியுமா, மினிமம் ஹைட் ஏதாவது இருக்கா இல்ல மேக்ஸிமம் ஹைட் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இல்லையா. சோ அதனால ஆர் மைனஸ் மைனஸ் தான். இப்போ வந்து எனக்கு இங்க இருக்கு, ஆர் எங்க எனக்கு இங்க இருக்கு, எல் வந்து எனக்கு இங்க இருக்கு. இப்போ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் எல் வந்து ஆப்வியஸா 8 தான். ஹைட் ஆஃப் ஆரோ என்னது 8 தான். ஸோ மினிமம் வந்து 8 வரப்போகுது. வித் வந்து 6 - 1 ஆர் மைனஸ் எல் 5 8 5 40. ஆல்ரெடி மேக்ஸிமம் எனக்கு என்னது 49 இருந்தது. ஸோ அதனால 49 தான். ஹைட் ஆஃப் எல் வந்து ஹைட் ஆஃப் ஆரை விட கம்மியா கிடையாது. ஸோ அதனால ஆர் மைனஸ் மைனஸ் வந்துடும். எனக்கு இப்போ வந்து 5th ஹைட்ல வந்து எனக்கு ஆர் வந்துடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் எல் வந்து மினிமமா ஹைட் ஆஃப் ஆர் வந்து மினிமமா, ஹைட் ஆஃப் ஆர் தான் மினிமம், ஏன்னா 4 இருக்காங்க. இப்போ வித்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆர் மைனஸ் எல் 5 - 1 4. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஹைட் இன்டூ வித் 4 4 16. 16, 49 ஏரியா வந்து நான் 49 கிடைச்சிச்சு. ஹைட் ஆஃப் எல் வந்து லெஸ் தென் ஹைட் ஆஃப் ஆரா, அதாவது ஹைட் ஆஃப் எல் வந்து 8 வந்து 4 விட கம்மியா இல்ல. ஸோ அப்போ வந்து ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது அட் தி எண்ட் வி வில் கன்க்ளூட் தட் என்ன வேல்யூ. இப்போ நீங்க இங்கே பாருங்க லாஜிக்கா. இப்போ வந்து எனக்கு ஆர் இங்கே வந்துருச்சுன்னா ஐ கெஸ் இன்னும் 2 - 3 ஹைட்ரேஷன் தான் இருக்கு. லெட்ஸ் கிவ் அ ட்ரை. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. 0 1 2 3 4 5 6 7 8. ஃபர்ஸ்ட் 1 இருந்துச்சு, அடுத்து 8, அடுத்து 6, next 2, next 5, I guess next is 4, 4 8 3 7, 4 3 7.
ஸோ இப்போ இந்த கேஸ்ல எல் எங்க இருந்துச்சுன்னா எல் வந்து எனக்கு இங்கே தான் இருந்தது. ஆரை வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிட்டோம் கரெக்டா. ஆறு வந்து இப்போ எங்க இருக்கு, ஆறு நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணோம். ப்ரீவியஸா வந்து எனக்கு ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல இருந்துச்சு, இப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ்ல வரப்போகுது. அதோட நான் இண்டெக்ஸிங்கும் இங்க எழுதிடுறேன். 4 6 7. ஸோ யா, இப்போ எனக்கு ஆறு இங்க இருக்க போகுது. இப்போ மினிமம் வந்து இதுதானே. ஸோ அப்போ எனக்கு இங்க இப்போ இதுவரை நான் என்னால எனக்கு வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும். இது வித்து இப்போ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 8, 8, இந்த ஹைட்டோட இது வந்து 5. மினிமம் ஆஃப் 8, 5. ஆப்வியஸா 5 தான் மினிமம். வித் வந்து 4 - 1. 4 - 1 which is 3. ஏரியா வந்து ஹைட் இன்டு வித் 5 × 3 which is 15. மேக்ஸ் ஏரியா, மேக்ஸ் ஆஃப் 49, 15. ஆன்சர் வந்து 49 தான். ஹைட் ஆஃப் எல் வந்து ஹைட் ஆஃப் ஆரை விட கம்மியா இருக்கா? ஹைட் ஆஃப் எல் லெஸ் தென் ஹைட் ஆஃப் ஆர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹைட் ஆஃப் எல் வந்து லெஸ் தென் ஹைட் ஆஃப் ஆர்ன்னு இருந்துச்சுன்னா ஆர் மைனஸ் மைனஸ். இப்போ சாரி, எல் மைனஸ் மைனஸ், எல் பிளஸ் பிளஸ். இப்போ நம்ம கேஸ்க்கு வந்து ஹைட் ஆஃப் எல் வந்து லெஸ் தென் ஹைட் ஆஃப் ஆரே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் மைனஸ் மைனஸ். ஏன்னா ஹைட் ஆஃப் எல் வந்து எனக்கு என்னது 8, ஹைட் ஆஃப் ஆர் என்னது 5. ஸோ இப்போ தேர்ட் இண்டெக்ஸ்க்கு நான் மூவ் ஆகணும். ஸோ யா, இப்படியே நீங்க கண்டுபிடிக்கும் போது இப்ப பாருங்களேன், அடுத்து நீங்க இதை கண்டுபிடிப்பீங்க, அடுத்தது இங்க வரும். இங்க வரப்போ ஹைட் வந்து 2 இருக்கும். 2 - 1 1. சாரி 6 இருக்கும். 6 × 1 6 தான் இருக்கும். இங்க வந்து ஹைட் வந்து இந்த ஏரியால வந்து ஹைட் வந்து 3. ஸோ அப்போ 3 3 - 1 2 வரும். 3 2 6. ஸோ மேக்ஸிமம் ஏரியாவை இவ்வளோ ஆகல. ஸோ யா, நம்மளோட கான்செப்ட் படி 49 தான் மேக்ஸிமம் ஏரியா. இப்போ ஈவன் கொஸ்டின்ல கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா 49 வந்துடும். இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. int L = 0, R = height dot length -1. எப்போ வரை நான் இதை ஹைட்ரேட் பண்ணணும், எல் ஆரை விட கம்மியா இருக்கிறப்போ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்ட் படி ஹைட்டை கண்டுபிடிக்கணும் கரெக்டா. ஹைட் ஈக்குவல் டு மேத் டாட் மினிமம் ஆஃப் ஆல்ரெடி அவங்க ஹைட்டு கொடுத்துருக்காங்க, அதுல கன்ஃபியூஸ் ஆகும். இதை எச்சு நினைச்சுக்கோங்க. ஹைட் ஆஃப் எல் ஹைட் ஆஃப் ஆர் இன்ட்டு டபிள்யூ ஈக்குவல் டு, நான் இப்போ வித்து கண்டுபிடிக்கணும், ஆர் மைனஸ் எல். ஓ இன்ட்டு ஏரியா ஈக்குவல் டு ஹைட் இன்ட்டு வித்து. ஸோ இங்க வந்து மேக்ஸ் ஏரியா வச்சிருக்கேன்.
டைம் வந்து 5 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ஓகே, விச் இஸ் த ரைட் ஒன். யா, அட் தி எண்ட் இது நம்ம என்ன பேட்டர்ன் ஒன் படி நம்ம ஐ கெஸ் இது எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். பேலண்ட்ரம் சால்வ் பண்ணிட்டோம், சார்ட்டட் அரே வச்சு சால்வ் பண்ணிட்டோம், பேர்ஸும் சால்வ் பண்ணிட்டோம், கம்பேரிங் போத் எண்ட்ஸும் சால்வ் பண்ணிட்டோம், கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ட்ராப்பிங் வாட்டர், இந்த 2 3 கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணோம். ஸோ பேட்டர்ன் ஒன் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Take care. Bye bye.